பேஸ்டெல்லாம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன். இன்று காலை வேளையில எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். குறிப்பா பிறந்த நாள், திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்னைக்கு சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வார்த்தை, உன் கஷ்ட முடிவடையும் நாள் வந்துவிட்டது. பிரியமானவர்களே, வாழ்க்கையில கஷ்டம், கவலை, கண்ணீர் இதெல்லாம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் வரதாங்க செய்யுது. ஆனா நம்மள பல பேர் பேசுற வார்த்தை என்னன்னா, எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம், எனக்கு மட்டும் ஏன் இந்த வேதனை, எனக்கு மட்டும் ஏன் இந்த பாடுகள் அப்படின்னு சொல்லி நிறைய நேரம் நம்ம யோசிக்கிறது உண்டு. எல்லாருடைய வாழ்க்கையிலும் பாடுகள், உபத்திரவங்கள், கஷ்டங்கள், வேதனைகள் இருக்கு. ஆனா ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விதத்துல இருக்கு. கஷ்டம் இல்லாத மனிதர்கள் இந்த உலகத்துல யாருமே இல்லை. முதல்ல இதை புரிஞ்சுக்கிட்டாலே ஓரளவு கஷ்டம் நம்மளுக்கு ரிலீஃப் ஆன மாதிரி ஃபீல் ஆகும். அதே போலதான் கஷ்டங்கள் வந்த உடனே நம்ம என்ன பண்ணிடுவோம்னா முடங்கி போயிடுவோம், கவலையில உட்கார்ந்துக்குவோம். கஷ்டங்கள் நமக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லி அடுத்தவங்க கூட ஒப்பிடும் போது இந்த கஷ்டம் நம்மளை விட்டு விலகி போகாது. முதல்ல கஷ்டங்கள் மாறணும், கண்ணீர் மாறணும் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில அந்த கஷ்டங்கள் நமக்கு மட்டும்தான் அப்படிங்கிறத நம்ம யோசிக்க கூடாது. எந்த கஷ்டமா இருந்தாலும், எந்த வேதனையா இருந்தாலும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம கூட இருக்கும்போது எதுவுமே நம்மளை மேற்கொள்ளாது. ஆமீன், ஹல்லேலூயா. நம்மள பல பேர் என்னன்னா, கஷ்டத்தை பார்த்த உடனே ஆண்டவர் என்கிட்ட இருக்கிறாரா, எனக்கு ஏன் இந்த கஷ்டங்கள் வந்திருக்கு, ஏன் இந்த பாடுகள் வந்திருக்கு, நான் என்னைக்குமே ஆண்டவர்கிட்ட ஜெபிக்க தானே செய்றேன், அப்புறம் ஏன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாம் குழம்புவோம், வேதனை அடைவோம், விரக்தி ஆகுவோம். அதாவது ஆண்டவருடைய பாடுகள் நம்ம பாடுகளை விட மேலானது. பிரியமானவர்களே, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது செல்வ செழிப்பான வாழ்க்கை அல்ல, பாடுகள் நிறைஞ்ச வாழ்க்கை. நிறைய பேர் என்னன்னா, கஷ்டம் வந்த உடனே ஆண்டவர் அறியாதவங்களுக்கு எல்லாம் எந்த ஒரு கஷ்டமும் கொடுக்கலையே, ஆண்டவர் அறிஞ்சிருக்குமே, நமக்கு ஏன் இந்த கஷ்டம் அப்படின்னு சொல்லி. ஒன்னே ஒண்ணு புரிஞ்சுக்குங்க, கஷ்டம் வரும்போது தேவனை கண்டடைவோம். ஆமீன், ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில விரும்பினது எல்லாம் நமக்கு கிடைச்சிட்டுனா ஆண்டவர்கிட்ட நம்ம நெருங்கி வர கொஞ்சம் கஷ்டம். பல பாடுகள் இருந்தாதான் நம்ம ஆண்டவரை தேட தொடங்குறோம். பல பாடுகள் எதுக்காக? ஆண்டவர் அதன் மூலம் மகிமைப்படுவதற்காக, ஆண்டவரை நம்ம கிட்டி சேர்றதுக்காக. அதனால பாடுகளை கண்டு பயப்படாதீங்க, வேதனைப்படாதீங்க. இந்த பாடுகள் எதுவுமே நிரந்தரம் கிடையாது வாழ்க்கையில. என்னைக்குமே இந்த கஷ்டம் உங்களை தொடர்ந்து வருமா அப்படின்னா கிடையாது. ஒரு நாள் அழுகனா ஒரு நாள் சிரிப்பு. கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில எதுவுமே நிரந்தரம் கிடையாது. இந்த பாடுகளும் நிரந்தரம் கிடையாது. ஆனா இந்த பாடுகள் மத்தியில இருக்கும்போது நம்ம துவண்டு போகாமல் இருக்க ஒருவருடைய கரம் நம்மளை பற்றிக்கிட்டே இருக்கு. அது யாரோட கரம் அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சிலவங்க சொல்லுவாங்க, என்னப்பா அவங்கெல்லாம் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க, நான் மட்டும் இன்னைக்கும் கஷ்டத்துல அழுதுட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லி. ஒன்னே ஒண்ணு புரிஞ்சுக்குங்க, எல்லாரும் எல்லா கஷ்டத்தையும் வெளியாட்டி சொல்ல மாட்டாங்க. பாக்குறதுக்கு சிரிச்ச மாதிரிதான் இருப்பாங்க. ஆனா மனசுக்குள்ள எல்லாருக்கும் வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் இருக்கு, போராட்டம் இருக்கு. ஆனா அந்த பாடுகள் அவங்கள மேற்கொள்ளாதபடிக்கு அதை தாண்டி செல்ல ஆண்டவர் கிருபை வேணும். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு பாடு, ஏதோ உபத்திரமோ, ஏதோ ஒரு கஷ்டம், ரொம்ப காலமா நீங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. அந்த கஷ்டத்தை குறிச்சு நீங்க ஆண்டவர் சமூகத்துல வேண்டி இருக்கீங்க. என் விண்ணப்பம் கேட்கப்படுமா, என் வேண்டுதல் கேட்கப்படுமா, நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேனே, எனக்கு என்னைக்கு இந்த கஷ்டத்துல இருந்து விடிவு காலம் வரும் அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு ஆண்டவர் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நீங்க என்ன பாடுகள் பட்டு எதுக்காக கண்ணீர் வடிச்சு ஆண்டவர் சமூகத்தை என் கஷ்டங்கள் மாறாதா அப்படின்னு சொல்லி கேட்டீங்களோ, அந்த பாடுகள், அந்த உபத்திரவங்கள், அந்த கஷ்டத்துல இருந்து இன்னைக்கு ஆண்டவர் உங்களை விடுதலை பண்ண போறாரு. ஆமீன், ஹல்லேலூயா. இப்ப நம்ம பைபிள்லாம் ஏசாயா 41வது அதிகாரம் 10வது வசனத்தை எடுத்து நம்ம படிக்கும்போது, என் மகனே மகளே,
பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். ஆமீன், ஹalleluya. ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதே போல இந்த கஷ்டத்துல இருந்தெல்லாம் வெளியே நம்ம வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம விரும்புறோம். ஆனா அந்த கஷ்டத்துல இருந்து வெளியே வரணும்னா ஆண்டவர் நம்ம கூட இருக்கணும். ஆண்டவர் நம்ம கஷ்டத்தை பார்த்த உடனே பயப்படுறோம் இல்லையா? அந்த பயத்துல இருந்து வெளியே வரணும்னா ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாருங்கிற விசுவாசம் நமக்கு வேணும் பிரியமானவர்களே. நம்ம எதுக்கு எடுத்தாலும் பயந்துட்டே இருந்தோம்னு வைங்களேன், பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டே இருக்கீங்கன்னு அர்த்தம். அதனால எந்த பாடுகள் இருந்தாலும் பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறாருல. அந்த பாடுகள் நேரத்திலேயே அவங்கள விட்டுட்டு போறாரு? அந்த உபத்திரவங்கள் நேரத்திலேயே அவங்கள விட்டுட்டு போறாரு? கண்டிப்பா ஆண்டவர் உங்களை விட்டுட்டு போகவே மாட்டாரு. எதுவுமே நிரந்தரம் இல்லை. இன்னைக்கு நீங்க அழுதுட்டு இருக்கீங்க, இன்னைக்கு பாடுகள் கஷ்டத்தோட நீங்க இருக்கீங்க. பண கஷ்டமா இருக்கலாம், வியாதியை குறிச்ச ஒரு கஷ்டமா இருக்கலாம், இல்லைன்னா பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறிச்ச கஷ்டமா இருக்கலாம், இல்லைன்னா தினந்தோறும் கணவன் மதுக்கு அடிக்ட் ஆகி அந்த மது போதையில ராத்திரி வேளையில தூங்க முடியாத அளவு பிரச்சனை பண்ணிட்டு எத்தனை நாள் இந்த பிரச்சனையில நான் கண்ணீர் வடிக்கிறது அப்படின்னு சொல்லி கூட நீங்க புலம்பிட்டு ஆண்டவர் சமூகத்துல கஷ்டத்துல இருந்து எனக்கு ஒரு விடுதலை தாங்கன்னு சொல்லி கேட்டிருக்கலாம். ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு என்ன சொல்றாருன்னா, எதுவுமே நிரந்தரம் கிடையாது. கண்டிப்பா உங்க கஷ்டங்கள் மாறும், உங்க கவலைகள் மாறி, உங்க கண்ணீர் மாறும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. சரியா? எதுவுமே நிரந்தரம் இல்லை. அழாதீங்க, கவலை எதுக்குமே படாதீங்க. எதுவுமே உங்களை சுத்தி இருந்தாலும் அதை தாண்டி செல்ல ஆண்டவரோட கிருபை உங்களை சூழ்ந்து இருக்கு. அதை மறந்துடாதீங்க. இப்போ நம்ம பைபிள் அழகா ஒரு நிகழ்வுகளை பார்க்கலாம். யோபு பாருங்க, கஷ்டமே என்ன அப்படின்னு சொல்லி தெரியாம ஆசீர்வாதத்தோட இருந்த யோபுக்கு வாழ்க்கையிலும் கஷ்டம் வந்தது. அந்த கஷ்டம் வந்தது எதனால? ஆண்டவர் சோதிக்கிறாரு. பிசாசு யோபுவை சோதிக்க ஆண்டவர் பர்மிஷன் கொடுக்கிறாரு. ஆனா பாருங்க, எவ்வளவுதான் பிசாசு யோபு வாழ்க்கையை புரட்டி போட்டாலும், வியாதியை கொண்டு போட்டாலும், குழந்தைங்க அவ்வளோத்தையும் அழிச்சாலும், ஆசீர்வாதம் அவ்வளவு இழந்து போனவரவ அந்த யோபு ஆண்டவர் மீது விசுவாசமா இருந்தான். ஆண்டவர் கண்டிப்பா என் வாழ்க்கையா அற்புதத்தை நடத்துவாரு, கர்த்தர் தந்தார் கர்த்தர் எடுத்தார் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றுக்கும் ஆண்டவர் மகிமைப்படுத்திட்டு இருந்தாங்க. அதனால லாஸ்ட்ல தன்னுடைய சிநேகிதனுக்காகவே ஜெபிக்கிறாரு. இப்படி யோபு தான் அவ்வளவு கஷ்டத்தின் மத்தியில இருந்த பிறகு வர அடுத்தவங்களுக்காக ஜெபிக்கிறாரு. இதை பார்த்து ஆண்டவர் இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை யோபுவோட வாழ்க்கையில கொடுக்கிறாரு. உங்க வாழ்க்கையில நீங்க ஆண்டவரை அறிஞ்சிருக்கீங்க பிரியமானவர்களே. ஆனா அந்த உலகத்துல எத்தனையோ பேர் ஆண்டவரை அறியாம இருக்கிறாங்க. அறியாத ஒரு இருட்டுக்குள்ள இருக்காங்க. அவங்க கிட்ட நீங்க ஆண்டவரை பற்றி சொல்லியிருக்கீங்களா? உங்க கஷ்டத்துக்காக நீங்க ப்ரேயர் பண்றீங்கல்ல, ஆனா அடுத்தவங்க ஆண்டவரை அறியாதவங்க கிட்ட போய் ஆண்டவரை பற்றி பேசிருக்கீங்களா? ஆண்டவர் எத்தனையோ தடவை உங்க வாழ்க்கையில பல அற்புதங்களை செய்திருக்கிறாரு. உங்களை ரட்சித்து இருக்கிறாரு. உங்க பாவத்துல இருந்து உங்களுக்கு விடுதலை வந்திருக்கிறாரு. நீங்க விடுதலை வாங்கிட்டீங்க. ஆனா ஆண்டவரை அறியாம எத்தனையோ ஜனங்கள் இருக்கு. அவங்க விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டாமா? ஆண்டவரை அறிஞ்சுக்கண்டாமா? நீங்க அடுத்தவங்களுக்காக ஜெபிக்கும் போது, அடுத்தவங்க கிட்ட போய் ஆண்டவருடைய அன்பை தெரிவிக்கும் போது கண்டிப்பா ஆண்டவர் உங்க வாழ்க்கையில மகிமைப்படுவாரு. உங்க கஷ்டங்கள் மாறும், கவலைகள் மாறும், கண்ணீர் மாறும். கலங்காதீங்க. இப்போ ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணலாமா? அன்பின் பரலோக தந்தையே, அப்பா, இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே. இத்தனை பேருக்கும் கிடைக்காத நல்ல ஒரு தருணத்தை எங்களுக்கு தந்தீங்கப்பா. அந்த மேலான கிருபைக்காக நன்றியப்பா. இப்பொழுதும் ஆண்டவரே என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் கண் நோக்கி பாருங்கப்பா. வாழ்க்கையில இருக்கிற கஷ்டங்கள் மாறும் அப்படின்னு சொல்லி இருக்கீங்கப்பா. என்னென்ன கஷ்டங்களோட கவலைகளோட இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவரே நீங்க அறிஞ்சிருங்கப்பா. அந்த கஷ்டங்கள், அந்த கவலைகள், அந்த வேதனைகள் அனைத்தும் மாற வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் அப்பா. உங்களுடைய கல்வாரி சிலுவையின் ரத்தத்தின் அன்பு அப்பா புரிந்து கொண்டு அந்த கஷ்டங்களின் மத்தியில் நடக்க அப்பா நீங்க கிருபை பாராட்டி கஷ்டங்கள் அனைத்தையும் மாற்றி அப்பா வாழ்க்கையில ஒரு புது ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில அற்புதம் செய்வதற்காக நன்றி ஆண்டவரே. அதிசயம் செய்வதற்காக நன்றியப்பா. ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உம்முடைய கரத்தில ஒப்படைக்கிறேன். நீங்க பொறுப்படுத்தி வழி நடத்தி செல்லுங்க.
மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் அன்பு நிறைந்த பரம தந்தையே. ஆமீன் ஆமீன். கர்த்தர் உங்க ஜெபத்தை கேட்டிருக்கிறாரு. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதத்தை செய்வாரு. கர்த்ததாமே இவ்வார்த்தைகளை ஆசீர்வதிப்பராக. ஆமீன் ஆமீன். ஹல்லேலூயா.